சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய கீழா நெல்லில ஒரு கலவை தயாரிக்க போறோம். எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கீழா நெல்லி இலை காய்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க போறோம். காம்பெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் பயன்படுத்தலாம். சித்தர்கள் மஞ்சள் காமாலை ஒரு 13 விதமா சொல்றாங்க. அத்தனை விதமான இந்த மஞ்சள் காமாலைக்கும் கீழா நெல்லி அருமையான பலனளிக்க கூடியது. கீழா நெல்லிய எந்த ஃபார்ம்ல எடுத்தாலும், அதாவது பால்ல அரைச்சு எடுத்துக்கலாம், தயிர்ல எடுத்துக்கலாம், இல்ல கீழா நெல்லி காய்ந்ததை கஷாயமா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் கீழா நெல்லி கல்லீரலுக்கு நல்ல பலத்தை அளிக்கக்கூடியது. மஞ்சள் காமாலை அப்படின்ற பிரச்சனைக்கு அருமையான தீர்வு அமையக்கூடியது. கீழா நெல்லி லேசா அரைச்சிட்டு அதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறோம். அரைக்கிற அளவுக்கு பால் சேர்த்தா போதுமானது. இப்போ இந்த கீழா நெல்லி அரைச்சிட்டோம். இது கூட சம அளவுக்கு வெள்ளை கரிசாலை இலைகளை சேர்த்துக்கிறோம். இந்த வெள்ளை கரிசாலை இலைகளை கீழா நெல்லி எவ்வளவு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு எடுத்துக்க போறோம். இந்த வெள்ளை கரிசாலை தான் நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். இதையும் பால் விட்டு அரைக்க போறோம். அனீமியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கரிசாலைக்கு உண்டு. 10-15 நாள் தொடர்ச்சி அந்த கரிசாலை எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரத்த சோகை இல்லாம ரத்தம் உடனடியா ஊற தொடங்கும். அதிகமான அளவு இரும்பு சத்து உள்ள மூலிகை இந்த கரிசாலை. இப்போ இந்த கீழா நெல்லி கரிசாலை ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த அரைத்த கலவையை நம்ம எடுத்துக்கிறோம். கீழா நெல்லி கரிசாலை ரெண்டையும் சேர்த்து அரைச்ச இந்த உருண்டைய எந்த அளவு எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். பெரியவங்களா இருந்தா இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, குழந்தைங்களா இருந்தா இதுல பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். காலை ஒரு வேளை வெறும் வயிற்றுல தொடர்ச்சியா 48 நாட்கள் இதை எடுத்துக்கிறது நல்லது.